இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான கருப்பட்டி வச்சு பலாப்பழத்தில் ஒரு திரளியப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா செஞ்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இந்த சாஃப்டான ஸ்வீட்டான இந்த திரளியப்பத்தை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இது பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பலாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது உள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி, அது மேலே நாராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த அப்பம் நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும். ஸோ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ சூப்பராக நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே நமக்கு ஓரமாக வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புட்டு மாவு பதத்தில் இருக்கிற மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அந்த புட்டு மாவுக்கெல்லாம் நம்ம வறுத்தெடுப்போம் இல்லையா, அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த தரிதரப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவை இடிகல்லில் இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ ஃப்ளேவர் நமக்கு உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எந்த ஸ்வீட் ரெசிபிக்குமே நம்ம உப்பு சேர்க்கும்போது அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முறி, அதாவது ஒரு தேங்காவுடைய பகுதி இருக்கு இல்லையா, அதை துருவி அதை சேர்த்துக்கலாம். வறுக்கெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு பச்சையாக சேர்த்தாலே போதும். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பட்டி பாகு. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி பாகை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு எடுத்தது. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கருப்பட்டியில் மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு ஒரு கம்மியான பலாப்பழமாக இருந்துச்சுன்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியான பலாப்பழம், அதனால் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கை வச்சு நல்லா கையெல்லாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் கை வச்சு நான் செய்ய சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் சேர்த்துக்கலாம். இது கொழுக்கட்டை இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் அடுத்தபடிக்கு போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெய் சேர்த்து சூப்பராக இருக்கும். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இப்போ எல்லாமே அந்த நெய் எல்லாமே இன்னும் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாவு கூட. அதுக்கப்புறமா இதை ஒரு 15 மினிட் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒரு 15 மினிட் நம்ம ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மாவு இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஊறுற நேரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வயன இலை, இது திரளி இலைன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட்லலாம் இந்த இலைக்கு என்ன பேருன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு. ஆனால் இது நாங்கள் திரளி இலை, அப்புறம் கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா வயன இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த மாதிரி கோன் ஷேப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கணும். அப்போ தான் மாவு எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் ஈவனாக. இப்போ ஒரு தென்னை ஓலை, ஈக்கல், அப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டூத் பிக் வச்சு கூட இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ இலகாமல் இருக்கும், நல்லா கோன் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா இலையுமே நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலை கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பலாமரத்தில் இருக்கிற இல்லையா அந்த இலை, பலா இலை, அது கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பூவரசி இலை, அது கூட ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாமே நாங்கள் கோன் பண்ணி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவெல்லாமே கொஞ்சம் இறுகிடுச்சு, கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இருந்ததுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே அந்த இலைக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டைக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா திரளி இலைக்கு உள்ளேயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா, அதை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது கூட தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வேகிறதுக்கு அளவான தண்ணியை விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழ் தட்டு இருக்கு இல்லையா, அதை முதல்ல வச்சுக்கோங்க. அப்போ நிறைய நமக்கு கொழுக்கட்டை வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம்.
இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். ஸோ 20 மினிட் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கமேன்னு வாசனை வரும். அப்படி அந்த இலையோட ஸ்மெல்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலா பழத்தோட இந்த ஸ்மெல்லு எல்லாம் சேர்த்து அப்படி மணக்கும், வீடே மணக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இலையோட கலர்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு டூத் பிக் வச்சு ஒரு ஈக்கில் வச்சு குத்தி பாருங்கள், மாவு வந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சூடோடையே சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் சாஃப்டான ஸ்வீட்டான கருப்பட்டி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான இந்த பலாப்பழத்தில் செய்யக்கூடிய திரளி அப்பத்தை அல்லது திரளி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.